ஒரு 12 மணி போனவங்க ஒரு 4 பேர் உட்காந்துருப்பாங்க, செக்யூரிட்டி முடிச்சுட்டு இருப்பாங்க. செக்யூரிட்டி அதாவது அந்த கடையை பாதுகாப்பவர். அதுபோல ஒரு சிவாலயத்தை யார் பாதுகாப்பவர் அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய நந்தி, அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பைரவர், அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர், இவதான் காவல் தெய்வம். இவங்க 3 பேரையும் நம்ம சிவாலயத்துக்கு போறோம் அப்படின்னா இவங்க 3 பேரையும் நம்ம தரிசனம் பண்ணணும். என்ன தரிசனம் பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்னா அந்த சண்டிகேஸ்வரரையும் பைரவரையும் இவங்கெல்லாம் பணிக்கணும் அப்படின்னா, சண்டிகேஸ்வரர் பைரவர் நந்தி 3 பேர் பணிக்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் கோவிலுக்கு வந்தாங்க, காமாட்சின்னு பேர் உள்ள ஒரு அம்மா வந்தாங்க அப்படின்னு நம்ம பேரை ரெஜிஸ்டர் பண்ணி பகவானுக்கு தெரியப்படுத்துவார். யார்? நமச்சிவாய் சிவபெருமானுக்கு. அப்பதான் நமக்கு அருள் கிடைக்கும். ஒரு ஆபீஸ்க்கு போறோம் அப்படின்னா ஒரு முதலாளியை பார்த்தா தான் நம்ம காரியமாகும். முதலாளியை பார்க்காம கீழே இருக்கிறவங்களை பார்த்தா நம்ம காரியமாகாது. அதுபோல சிவனுடைய அருள் வேணும் அப்படின்னா, முதலாளியான சிவபெருமான அருள் வேணும் அப்படின்னா மேனேஜர்களாக இருக்கக்கூடிய இந்த 3 பேருடைய அருள் நமக்கு தேவை. இந்த நந்திகேஸ்வரருக்கு சிறப்பான திருத்தலம் திருவையார், அந்த கதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சண்டிகேஸ்வரர் ஒருத்தர், இந்த நந்தி தேவருக்கு உண்டான தலம். அது சிவாலயத்தில் நம்ம வளம் பெறுகிற போது சண்டிகேஸ்வரர், துர்காம்பிகைக்கு பக்கத்துல சண்டிகேஸ்வரர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், சாதாரணமா இந்த சன்னதிக்கு போனோம்னா எல்லாம் வேகமா கை தட்டுவாங்க, எல்லாம் கை தட்டி அதன் பிறகுதான் திரும்புவாங்க. ஆனா ஒவ்வொரு சிவாலயத்திலும் இருக்கக்கூடிய சண்டிகேஸ்வரர் என்ன நிலையில் காணப்படுவார் அப்படின்னா தியான நிலையில் காணப்படுவார், தவ நிலையில் காணப்படுவார். இப்போ உங்க வீட்டில் ஒருத்தங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த உள்ள போய் நீங்க வேகமா கை தட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, தூக்கத்துல அவர் எழுந்தாருன்னா என்ன பண்ணுவார், ஓங்க ஒரு பலான்னு ஒரு அறை விட்டுருவார். நல்லா அசந்து தூங்கிட்டு இருந்தேன், நேற்று ராத்திரி நான் 12 மணிக்கு தான் ஆபீஸ்ல இருந்து வந்தேன், என்னை வந்து எழுப்புறேன்னு பலான்னு அறை விடுவார். ஒரு தூங்குற ஒருத்தரை எழுப்பக்கூடாது. சண்டிகேஸ்வரர் ஒவ்வொரு சிவாலயத்தில் என்ன பண்ணுவாருன்னா தவ நிலையில் சிவபெருமான பிரார்த்தனை பண்றார். நம்ம அங்க போய் பலமா கை தட்டணும் அப்படின்னா மிகப்பெரிய பாவம். அவரை மானசீகமாக அமைதியாக அவர்கிட்ட வணங்கணும். நான் வந்திருக்கேன், நான் வந்திருக்கேங்கிறத நீங்க சிவபெருமானுக்கு தெரியப்படுத்துங்கன்னு அவர்கிட்ட மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த சண்டிகேஸ்வரை வலம் பெறக்கூடாது. ஏன்னா ஒரு தியானத்துல இருக்கிற ஒருத்தரை வலம் பெறக்கூடாது. ஐயப்பர் கோயில் பார்த்தாலும் அதே தான், வலம் பெறக்கூடாது, பாதியில திரும்பிட்டு. இந்த சண்டிகேஸ்வரர் எந்த ஊர்ல அவதாரம் பண்ணினார் அப்படின்னா திருப்பனந்தாளுக்கு பக்கத்துல அவர் அவதாரம் பண்ணினார். திருப்பனந்தாள் பக்கத்துல அவருடைய அவதாரத்தலம் காணப்படுகிறது, சேங்கனூர் அப்படிங்கிறது. அந்த ஊர் தான் நந்தவரோட அவதாரத்தலம். எப்படி நந்திய பெருமான் திருவையார் அவதாரத்தலம் சொல்றோமோ அதே போல சிவாலயத்தில் இருக்கக்கூடிய அந்த சண்டிகேஸ்வரர் அவதாரம் செய்த தலம் சேங்கனூர். அந்த ஊர் ஒரு சாதாரணமான குடும்பத்துல பிறந்தார். குடும்பத்தில் பிறந்து வேதங்களை கற்றுக்கொண்டார். அந்த வேதங்களை கற்றுவிட்டு ஒரு நாள் பள்ளியில் இருந்து வருகிற போது, பாடசாலையில் இருந்து வருகிற போது ஒரு மாடை ஓட்டிட்டு போற ஒருத்தர் மாட்டை ஓட்டி அடிச்சுக்கிட்டே போறோம். ஒரு பசு அடிக்கிறோம், ஒரு குச்சி வச்சு அடிக்கிறோம். ஒரு வேதம் கற்ற மாணவருக்கு சகலவிதமான நிலைகளும் புலப்படும். யாரும் அடிச்சாங்க அப்படின்னா பயந்து போய் பார்த்தாங்க. இந்த சண்டிகேஸ்வரர் காட்ட, அது சண்டிகேஸ்வரர் ஆவதற்கு முன்னால் ஒரு பாடசாலையில படிச்சவர். அவர்கிட்ட போய் சொல்றப்ப மாடெல்லாம் அடிக்கக்கூடாது, வேதத்துல பசுக்களை பத்திலாம் ரொம்ப வசதியா சொல்லியிருக்காங்க, இந்த பசுவெல்லாம் அடிக்கக்கூடாது, நீ சாதாரணமா கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவர் சொல்றாரு, இந்த பசுக்களை மேய்க்கிறவர் சொல்றாரு, அப்ப நீ மட்டும் சொல்லிட்டு போயிடுவ, இந்த பசு மேய்க்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, இந்த மாதிரி 50-60 மாடு இருக்கு, இதெல்லாம் நான் தான் மேய்ச்சிட்டு வரேன் தினமும், ரொம்ப கஷ்டமான வேலை, என்னெல்லாம் அப்படி சொல்லாத அப்படிங்கிற. அப்ப சொல்றாரு, அப்பா கவலைப்படாத, இந்த பசுவை இங்கிட்ட கொடு, இன்னிலிருந்து நான் பசுக்களை மேய்க்கிறேன். ஒரு வேதம் படிக்கிற படிங்க, இந்த பசுவை அடிச்ச காரணத்தினால இந்த பசுவை அடிக்க கூடாதுன்னு சொல்லி நானே மேய்க்கிறேன், நீ மேய்க்காத அப்படின்னு அந்த பசுக்களை அன்றைய தினத்திலிருந்து மேய்க்க ஆரம்பிக்கிறேன். அப்படி பசுக்களை மேய்க்கிற போது மனிதனுக்கு என்ன வேண்டும்னா அன்பு வேண்டும். வீட்டுல ஒரு நாய் வளர்க்கணும்னு வச்சுக்கோங்க, இந்த வீட்டு உரிமையாளர் எங்க ஊருக்கு போறாரு, ஒரு 3 நாள் கழிச்சு திரும்புறாருன்னா அவர் 3 நாள் கழிச்சு இந்த கேட்டை திறந்து உள்ள வருகிறப்போ இந்த நாய் என்ன பண்ணும், தாவி ஓடி போய் அவரை கட்டி பிடிக்கும். அவர் பார்த்திருக்கீங்களா, நாய் அவரை சுத்தி ஒரு பாதம் ஆட்டிட்டே இருக்கும், அவர் பக்கத்திலே
நாய்க்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? நாய்க்கு அன்புன்னு ஒன்று இருக்கு, நமக்குலாம் தெரியுமா? நாய் என்ன சொல்றோம்? மனிதனை விட குறைந்த அறிவு கொண்டது அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா 6 அறிவு இருக்கிற நமக்கு அன்பு இல்லை. நமக்கு ஒருத்தர் உதவி செய்யற, நமக்காக ஒருத்தர் கஷ்டப்படுறாருன்னா நமது கஷ்டம் தீருகிற வரை அவரை ஆஹா ஒவ்வொன்று புகழணும். ஒன்ன மாதிரி ஆடே கிடையாதுங்க, நீங்க தான் என்னோட கஷ்டத்தெல்லாம் கஷ்டப்பட்டு சரி பண்ணினீங்க, நான் கஷ்டப்பட்டு நீங்க தான் பணம் கொடுத்தீங்கன்னு அந்த சமயத்தில் சொல்றோம். ஆனா கொஞ்ச நாள் ஆன பிறகு மறந்துடுறோம். ஆக மனிதனுக்கு நன்றி உணர்வு குறைந்து விட்டது, மற்றவர்கள் மேல் செலுத்தக்கூடிய அன்பும் குறைந்து விட்டது. ஆனா சகல விதமான ஜீவராசிகளுக்கும் இன்னைக்கு இருக்கு அன்பு இருக்கு. ஒரு பசு ஒருத்தர் கறக்க வராருன்னா அவரை பத்தி தெரியும், இவர் தான் டெய்லி கறக்க வருவார், முதல்ல கண்டுமுட்டியை ஊட்ட விடுவார், அதன் பிறகு நமது காம்புகள் வலிக்காமல் எண்ணெயை தடவி மிக சுலபமாக பால் கறப்பார். பசுக்கு தெரியும், ரொம்ப சாதாரணமா பசு. மனுஷனுக்கு என்ன தேவைன்னா அன்பு தேவை. அதனால என்ன பண்ணினார், இந்த பசுக்களை தானே மேய்ப்பன்னு பசுக்களை மேய்க்க ஆரம்பிக்கிறார். எந்த ஜீவராசிகள் மேல நம்ம அன்பு செலுத்தினாலுமே அந்த ஜீவராசியும் நம்ம மேல அன்பா இருக்கும். அதுபோல இந்த பசுக்கள் அத்தனையும் இந்த சண்டிகேஸ்வரர் மேல அன்பாக காணப்படுகிறது. அவர் மேல அன்பா இருக்கு. என்ன பண்ணுது, இவர் என்ன பண்ணுவார், நேரம் போகணுங்கிறதுக்காக அந்த செங்கனூர்ல ஒரு மணல் மேடு காணப்படும். ஆற்றங்கரை ஓரமாக ஒரு மணல் மேடு. அந்த மணல் மேட்டில் ஒரு சிவலிங்கம் மாதிரி பிடிப்பார். ஒரு சிவலிங்கத்தை பிடிச்சு வேதம் சொல்லி வணங்கி கொண்டிருப்பார். அப்ப என்ன பண்ணுவோம், ஒரு பசு தானா வந்து ஆகா சிவலிங்கத்தை பிடிச்சு வச்சு வணங்குறாரே அப்படின்னு அதற்கு மேல வந்து பாலை தானாக சொல்லியும் ஒரு பசு தானாக சொல்லி இவர் பாலை கறக்கவே மாட்டார், பசு தானாக பால் சொல்லி. இது போல தினமும் நடந்தது. என்ன பண்ணுவார், சில நாள் ஒரு சொம்பு வச்சிருவோம், அந்த சொம்பு நிறைய பால் தானா சொல்லியும். அடுத்து இன்னொரு சொம்பு வச்சார், தானா பால் சொல்லியும். அந்த பாலை தூக்கி தான் செய்த சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் பண்ணுவார். ஒரு நாளைக்கு உள்ளூர்ல ஒருத்தர் பார்க்கிறார். ஒருத்தர் பார்த்துட்டு என்ன பண்றாரு, என்னடா அது பால்லாம் இவனே கலந்து இங்க மண்ணில் ஊத்துறானே, இந்த மாட்டோட ஓனர்லாம் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க, உரிமையாளர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்னு ஊர்ல போய் வத்தி வைக்கிறார். அந்த பையன் மாடு மேய்க்கிறானே, அவன் வந்து பாலெல்லாம் டெய்லி கலந்து மண்ணில் எல்லாம் கீழே ஊத்துறான் அப்படின்னு சொல்றாங்க. வேற அவங்க அப்பா கிட்ட போய் புகார் பண்றாரு. அவங்க அப்பா என்ன பண்றாரு, இதை பார்க்கணுங்கிறதுக்காக தப்பு யார் செஞ்சாலும் தண்டிக்கணும். நம்ம வீட்டு பையன் தப்பு செஞ்சா பரவாயில்ல, பக்கத்து வீட்டு பையன் தப்பு செஞ்சா தண்டிக்கணும் அப்படி கிடையாது. தப்பு யார் செய்தாலும் நம்ம தண்டிக்கணும். என்ன பண்ண, தன்னோட பையனே ஆனாலுமே அவனை தண்டிக்கணும்னு முடிவு பண்ணி அவன் உண்மையிலே தப்பு பண்றானா அப்படின்னு பார்க்கறதுக்காக இவர் ஒரு நாள் வர ஆற்றங்கரை. அந்த ஆற்றங்கரையில வந்துட்டு மறைஞ்சிருந்து பார்க்கணும். அப்பதான் என்ன பண்றது, இந்த சிவலிங்கம் பிடிச்சிட்டு அதுல தான் பறித்த புஷ்பங்களை வச்சுட்டு இந்த பால் குடம் பிடிச்சி வச்சிருக்காரு இல்லையா, அந்த பால் அபிஷேகம் பண்ண. அப்ப பார்த்துடுறாரு, அவருடைய அப்பா பார்க்கிறார். பார்த்த உடனே என்ன பண்றாரு, வேகமா வந்து அடுத்த சில குடங்களை வச்சிருக்காரு, அபிஷேகம் பண்றதுக்காக பால் வச்சிருக்காரு. அந்த குடத்தை தன்னோட காலால தட்டி விடுறார். அவருடைய அப்பா காலால தட்டி விட்ட உடனே அப்பத்தான் தியான நிலையில் இருந்து மீண்டு அப்பாவை பார்க்கிற, குட்டின பாலை பார்க்கிற, கோபத்துடன் இருக்கிற அப்பா போக ஆரம்பிக்கிற. என்ன பண்ற, கீழே ஏதாவது இருக்கா, அவரை தண்டிக்கணுமே பார்க்கிற. ஒரு சின்ன நூல் தான் தெரியும், ஒரு நூல் கேட்டு அந்த நூலை எடுத்து அப்பாவை நோக்கி வீசுறாரு சண்டிகேஸ்வரர். அப்படி வீசுகிற போது அந்த நூல் ஒரு கோடலியாக மாறி அப்பாவோட 2 காலையும் துண்டித்து அந்த இடத்திலேயே மயங்கி விடுகிறார். அடுத்த கணம் இறந்து விடுகிறார். அந்த ஸ்பாட்ல இருந்துட்டு யோசிச்சு பாருங்க, ஒரு பையனுக்கு யார் முக்கியம், தாய் தகப்பன். ஆனா அப்பா என்ன பண்ணினார், சிவபூஜைக்கு வச்சிருந்த பாலை தன்னோட காலால இடறினார். சிவன்கிற ஒரு மிகப்பெரிய தெய்வத்தை அவபத்த காரணத்தினால் தனது தந்தை என்று பாராமல் அந்த அப்பா மேல ஒரு நூலை எய்து அந்த நூல் கோடலியாக மாறி அவர் காலை வெட்டி கீழ் விழுந்து இறந்துட்டார். அப்ப பையனுக்கு எப்படி இருக்கணும் சோகம், ஆனா சோகத்தை வெளிப்படுத்த தொடர்ந்து சிவபூஜையை செய்ய ஆரம்பிக்கிறார். அந்த சிவபூஜையை விட்டு போன சிவபூஜையை தொடர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறார். அப்படி செய்கிற போதுதான் இறைவன் அவருக்கு காட்சி கொடுத்து, அப்பா தவறு செய்தவர் உனது தகப்பனாரே என்றாலுமே அவரை நீ தண்டித்தாய் அல்லவா,
உன்னுடைய பாங்கானது என்னை மிகவும் கவர்ந்து விட்டது. இனி நீதான் என்னை காவல் காக்கக்கூடியவன். எனக்கு தருகிற மாலைகளும் எனக்கு தருகிற பிரசாதங்களும் உனக்கும் உரித்தானவை அப்படின்னு சிவபெருமான் சொல்லி ஒரு சாதாரணமான மாடினரை சண்டிகேஸ்வரர் என்கிற ஒரு உயர்ந்த ஸ்தானத்துக்கு உயர்த்தி ஒரு ஈஸ்வர பட்டத்தையும் கொடுத்து ஒவ்வொரு சிவாலயத்திலும் அவர் அமர்த்தி விட்டார். இதுதான் சண்டிகேஸ்வரர் கதை. சண்டிகேஸ்வரர் இன்னைக்கு எப்படி இருக்கிற கோவிலில் எந்த கோவிலுக்கு போனாலுமே தியான நிலையில் காணப்படுவார். அவரை தொந்தரவே பண்ணக்கூடாது. திருவையாறு பக்கத்தில் திங்களூர், இந்த திங்களூர்ல சந்திர பகவானுக்கு உண்டான திருத்தலம். அந்த திருத்தலத்தில் யார் அவதாரம் பண்ணினார் அப்படின்னா அப்போதையர்கள், அவருடைய அவதார தலைமை. அந்த காலத்துல சிவனுக்கு செய்கிற தொண்டை விட சிவனடியார்களுக்கு செய்கிற தொண்டானது மிகவும் உயர்ந்தது அந்த காலத்துல. இன்னைக்கும் அதுதான். ஒரு பசியோட ஒரு கோவில் வாசல் ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அவருக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்போம். என்ன காரணம், ஒரு கோவில் வாசல்ல பசியோடு இருக்கிற ஒருத்தருக்கு நம்ம உணவு கொடுத்தோம் அப்படின்னா அதற்கான புண்ணியம் நமக்கு ஓரளவு கிடைக்கும் அப்படின்னு நம்ம நம்புறோம். மனுஷங்களாக நம்ம அத்தனை பேருக்கும் என்ன இன்னைக்கு ஆசை அப்படின்னா, நான் பாவமே சுமக்க கூடாது, என்னோட அக்கௌண்ட்ல புண்ணியம் தான் இருக்கும். ஆனா என்ன பண்றோம், நம்ம அக்கௌண்ட்ல பணம் இருக்கான்னு செக் பண்றோம். பேங்க் பாஸ்புக்கை ஒரு தடவைக்கு 2 தடவை திரும்பி பார்த்தோம், அதே 850 ரூபாய் தான் இருக்கும். ஒருவேளை பக்கத்தில் ஒரு சைபர் இருக்கா, 8500 இருக்கான்னு திரும்ப பார்ப்போம், அதே தொகை தான் இருக்கும். ஆனா நம்ம கணக்குல புண்ணியம் சேர்க்கிறதால நம்ம யோசிக்கிறதே கிடையாது. புண்ணியம் நமக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னா, பாவம் செய்யாமல் இருக்கிற போது புண்ணியம் நமக்கு கிடைக்கும். பாவம் செய்யாமல் இருக்கிறதுங்கிறது இந்த காலத்துல எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். நம்ம பார்க்கணும், பாவம் செய்யாமல் இருக்கிறது எவ்வளவு கஷ்டம் நமக்கு தெரியும். பக்கத்து வீட்டு ஒரு நல்ல நெக்லஸ் போட்டு வருது அப்படின்னா உடனே என்ன பண்றோம், பாவி எப்படி இவ வாங்கினே தெரியலையே, நம்மள மாதிரிதான் அவ்வளவு இருக்கா, எப்படி அவளுக்கு காசு இருந்தது, படுபாவி வேற தானே பண்றாளா அப்படின்னு இந்த மனசு யோசிக்கும். ஆனா இதே மனசு பாவம் அவ கஷ்டப்பட்டு வாங்கியிருக்க, அவ கஷ்டப்பட்டு பணத்தை சேர்த்துருப்பா, அவளோட உழைப்பு அவ எழுத்துல போட்டிருக்கா அப்படின்னு நம்ம என்னைக்காவது நினைக்கிறோமா? நம்ம நினைக்கிறதே கிடையாது. இதுதான் பாவங்கிறது. பாவத்தை நம்ம தேடி போகல, நம்ம தேடி வருது. அந்த பாவத்தையும் நாம் புண்ணியமாக நம்மால் மாற்ற முடியும். எப்படி மாற்ற முடியும்? நல்ல சிந்தனைகள் நமக்கு இருக்கணும், நல்ல எண்ணங்கள் நமக்கு இருக்கணும். ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய எதிரி யார் அப்படின்னா, இந்த திருவிழா இருக்கிற கடைசியில் ஒருத்தர் அவன் தான் எனக்கு எதிரி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் கிடையாது. அந்த எதிரி நாளைக்கு நண்பனா மாறும். யாரையெல்லாம் சொந்தத்துல நாம் பகைத்து கொண்டிருக்கிறோமோ, நாம் விரோதத்தை சம்பாதித்து வைத்திருக்கிறோமோ, அந்த சொந்தக்காரெல்லாம் நாளைக்கு நமக்கு நண்பர்கள் ஆகலாம். ஆனா நமக்கு நிரந்தரமான பகைவர்கள் யார் அப்படின்னா, நமக்குள் இருக்கக்கூடிய கோபம், நமக்குள் இருக்கக்கூடிய எரிச்சல், நமக்குள் இருக்கக்கூடிய மந்தத்தன்மை, இப்படி நிறைய குணங்களை நம்ம வச்சிருக்கோம். அதுதான் நமக்கு எதிரிகள். இதையெல்லாம் நம்ம ஒழிச்சோம் அப்படின்னாலே, இந்த துர்குணங்களை நம்ம அழிச்சிட்டோம் அப்படின்னாலே நமக்கு என்ன கிடைக்கும்? புண்ணியம் கிடைக்கும். அந்த புண்ணியம் நம்ம சேர்த்தால்தான் இந்த பிறவியானது பூர்த்தி அடையும். நம்ம சொல்லுவோம் இல்லையா, வீட்டுல ஒருப்பா இந்த ஒரு ஜென்ம பூர்வம் எனக்கு நான் படுற கஷ்டம் இனிமே யாருமே படக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு விரக்தியான ஒரு வேலையை நம்ம வீட்டுல சொல்லுவோம், கஷ்டம் யாருமே படக்கூடாது, இந்த ஒரு ஜென்மம் போறோம். என்ன காரணம்? நம்ம அவ்வளவு கஷ்டப்படுறோம். ஏன் கஷ்டப்படுறோம்? பாவத்தை சம்பாதிக்கிறோம், அதனால கஷ்டப்படுறோம். அதனால என்ன ஆகணும்? இந்த ஜென்மம் பூர்த்தி ஆகும். பூர்த்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்? கைலாசத்துல எப்படி காரைக்கால் அம்மையாருக்கு ஒரு இடம் கிடைச்சதோ, எப்படி நந்தனாருக்கு ஒரு இடம் கிடைச்சதோ, எப்படி பட்டினத்தாருக்கு ஒரு இடம் கிடைச்சதோ, அது போல நம்ம நிரந்தரமாக கைலாசத்தில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய பேர் கிடைக்கும். இப்போ ஒரு சிவபக்தர் ஒருத்தர் இருந்துட்டார், ஒரு சிவனை கும்பிடக்கூடியவர் இருந்துட்டார் அப்படின்னா, அந்த வீட்டில் உத்தரகிரிய பத்திரை போது என்ன பண்ணுவாங்க, இன்னால் கைலாச பதவி அடைந்தார் அப்படின்னு குடும்பம் இல்லையா. ஒரு வைணவர் அப்படின்னா வைகுத்த பதவி அடைந்தார் அப்படின்னு போடுவோம். நமக்கு தெரியுமா அவர் கைலாசம் போயிட்டான்னு தெரியுமா? தெரியாது. ஆனா நம்ம போடுவோம் கைலாச பதவி அடைந்தார், ஈசன் திருவடியை அடைந்தார்னு போடுவோம். என்ன காரணம்? நம்பிக்கை. இவர் நல்லது பண்ணியிருக்க, அதனால நல்ல இடத்துக்கு போயிருப்பார், அதனால கைலாசத்துல அவருக்கு இடம் கிடைச்சிருக்கும் நம்ம நம்புறோம். நம்பிக்கை தான் வாழ்க்கை. இந்த திங்களூர் திருத்தலத்துல
அப்பூதியடிகள் அப்படின்னு சொன்னேன். அந்த அப்பூதியடிகள் என்ன பண்ணுவார், சிவன் கோவிலுக்கே போக மாட்டார். எங்களூர்ல இருக்கிற கைலாசநாதர் அந்த கோவிலுக்கு போறதை விட அந்த கோவிலுக்கு வரக்கூடிய சிவனடியார்களுக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டுமே செய்வார். ஒரு கோவிலுக்கு ஒருத்தர் வரார் அப்படின்னா அந்த நாட்களில் பார்த்தோம் அப்படின்னா ஹோட்டல் கிடையாது, தங்கறதுக்கான லாட்ஜுகள் கிடையாது. இப்போ இன்னைக்கு ஒரு ஊருக்கு போகிறோம், திருச்சிக்கு போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், முதல்ல ஒரு ஹோட்டல் புக் பண்ணுவோம் நம்ம கொஞ்சம் தங்கறதுக்கு. பக்கத்தில் எங்கே நல்ல சாப்பாடு கிடைக்கும் விசாரிக்கிறோம், ஹோட்டலுக்கு போகிறோம். அந்த காலத்தில் ரெண்டுமே கிடையாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த காலத்தில் சத்திரங்கள் நிறைய கட்டுவாங்க, நிறைய சத்திரங்கள். தஞ்சாவூர்லேருந்து ராமேஸ்வரம் போகிற பாதையில் பார்த்தோம் அப்படின்னா புதுக்கோட்டை வழியே நீங்கள் ராமேஸ்வரம் போனீங்க அப்படின்னா அந்த காலத்தில் கட்டினா பல சத்திரங்களை பார்க்க முடியும். அந்த சத்திரங்களை பார்த்தோம் அப்படின்னா பல பேர் வந்து ஓய்வெடுப்பாங்க, அங்கே சாப்பிடுவாங்க. இவர்களுக்கு எல்லாமே இங்கே கிடைக்கும், அந்த இடத்துல எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி சத்திரங்கள் நிறைய உண்டு. காசு வாங்க மாட்டாங்க, சும்மா தங்கலாம், ஓய்வெடுக்கலாம், குளிக்கலாம், சாப்பிடலாம், ஒன்றுமே காசு கிடையாது. அதைத்தான் அப்பூதியடிகள் பண்ணினார், எங்க திங்களூர்ல பண்ணினார். அது என்ன பேர்ல பண்ணார் அப்படின்னா திருநாவுக்கரசர் பேர்ல பண்ணார். திருநாவுக்கரசர் அன்னதான கூடம் அப்படின்னு ஒரு பெரிய பில்டிங் கட்டினார். அங்க பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்தாலும் சாப்பாடு, ஒரு நாளைக்கு காலையில ஆரம்பிச்சு ராத்திரி வரைக்கும் யார் வந்தாலும் எல்லாம் போட்டு சாப்பாடு நடந்துட்டே இருக்கு. திருநாவுக்கரசர் தண்ணீர் பந்தல் அப்படின்னு ஒண்ணு வச்சார். ஒரு வெயில் காலத்துல வரக்கூடியவங்களுக்கு என்ன ஒண்ணு, முதல்ல தண்ணி வேணும். அந்த தண்ணீர் அந்த இடத்துல கிடைச்சிட்டே இருக்கும், பானப்பனையும் வச்சிருப்பாங்க. திருநாவுக்கரசர் மோர் பந்தல் அப்படின்னு வச்சிருக்காரு. மோர் கிடைக்கும். ஒரு நல்ல வெயில் காலத்துல ஒரு 12-1 மணிக்கு நம்ம சுத்துறோம் அப்படின்னா தண்ணீரை விட மோர் கிடைச்சா நல்லா இருக்கும்னு அந்த மோரை கொடுப்பாங்க, இலவசம் கொடுப்பாங்க. திருநாவுக்கரசர் தங்கும் இடம் அப்படின்னு ஒரு இடத்துல கொடுப்பாங்க. அங்க பாத்தீங்கன்னா பல பக்தர்கள் உறங்கிக் கொண்டிருப்பார்கள், ஓய்வெடுத்துக் கொண்டிருப்பார்கள். திருநாவுக்கரசர் வாசக சாலை அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். உள்ள போனீங்கன்னா தேவாரம், திருவாசகம், அந்த புஸ்தகம்லாம் உள்ள வச்சிருப்பாங்க. நீங்க எல்லாம் பாடலாம், படிக்கலாம், எல்லாம் செய்யலாம். அவர் செய்கிற அறப்பணிகள் அத்தனைக்கும் திருநாவுக்கரசர் 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 அவருடைய பெயர்லேயே வச்சிருந்தார். மிகப்பெரிய செல்வந்தர் அப்பூதியடிகள். இப்ப நம்ம எல்லாம் ஒரு வீட்டுல வந்து ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறாங்க, இப்ப குடும்ப தலைவர் ஆரம்பிக்கிறாருன்னா யார் பேர்ல ஆரம்பிப்பாரு, வீட்டம்மா பேர்ல தான் ஆரம்பிப்பாங்க. எந்த அம்மாவும் சும்மா இருக்க, தன்னோட வீட்டுக்கார ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாருன்னா என் பேரை போடுங்க, தப்பி தவிர உங்க அம்மா பேர்லாம் போடாதீங்க, என் பேர்ல ஆரம்பிங்க முதல்ல சொல்லுவாங்க. அந்த அம்மா பேர்ல தான் இருக்கும் பிசினஸ். சில அம்மா சொல்லலாம், எங்க பாவம் நீங்க உழைக்கிறீங்க, உங்க பேர்ல ஆரம்பிங்க அப்படிம்பாங்க. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, வீட்டில் இருக்கிற பசங்க பையன் பேரு பொண்ணு பேர்ல ஆரம்பிங்க. இந்த அப்பூதியடிகள் தன்னோட குடும்பத்தில் இருக்கிற யார் பேர்லையும் பிசினஸ் ஆரம்பிக்கல. இந்த அன்னதான கூடமாகட்டும், மோர் பந்தலாகட்டும், ஓய்விடமாகட்டும், எதையுமே அவங்க பேர்ல ஆரம்பிக்கல. திருநாவுக்கரசர் அப்படிங்கிற பேர்ல பண்ணிட்டாங்க. யார் அந்த திருநாவுக்கரசர் அப்படின்னா சைவ மூவர்கள் முக்கியமான நம்ம அத்தனை பேருக்கும் தெரியும். ஞானசம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர். நீங்க எந்த சிவன் கோவிலுக்கு போனாலும் 4 சன்னதி நம்ம பார்ப்போம். அதுல ஒரு உழவார கோல் வச்சிருப்பார். அது பல பேர் என்ன சொல்லுவாங்க, தோசைக்கரண்டிப்பாங்க. அப்போ தோசைக்கரண்டி ஞாபகம் தான் நம்ம சாப்பாட்டு பிரியன்னு அர்த்தம். அது உழவார கோல் நினைச்சா சிவத்தொண்டு செய்கிறவர்கள் அர்த்தம். அதான் மனசுன்றது. நம்ம மனசு என்ன நினைச்சு பார்க்குதோ அதுதான் நம்ம உண்மையான அடையாளம். அது வந்து உழவார கோல். அந்த கோலை வச்சு என்ன பண்ணுவார், எங்கேயான செடிகள் புல்கள் வளர்ந்துருக்கா, அந்த புல்லெல்லாம் அதால செதுக்குவார். ஒரு சிவாலயத்துக்கு என்ன தேவையோ அவர் பின்னாடியே ஒரு 100 பேர் வருவாங்க. எல்லாமே நமச்சிவாய் நமச்சிவாய்ன்னு சொல்லி அவருடன் வரக்கூடிய சிவத்தொண்டர்கள். அவங்க அத்தனை பேரும் கூட வந்து ஒவ்வொரு கோவிலாக உழவார பணி செய்வார்கள். அவர் செய்கிற உழவார பணிங்கிறது அந்த டீம் ஒரு கோவிலுக்குள்ள போயாச்சு அப்படின்னா ஒரு நாள் அவங்க உட்கார்ந்தாங்கன்னா அந்த கோவில் அத்தனை சுத்தமாகிவிடும். அந்த கோவிலுக்கே ஒரு பொலிவானது கிடைத்துவிடும். அது போல ஒரு உழவாரத்துண்டை இன்னைக்கு பார்க்கணும். உழவார பணி அப்படின்னு பல குழுக்கள் நம்ம பார்க்கணும், இன்னைக்கு பார்க்கணும். ஆனா இதற்கெல்லாம் யார் ஆர்வகர்த்தம்னா அந்த காலத்துல திருநாவுக்கரசர். அந்த திருநாவுக்கரசர் எத்தனை அறப்பணிகளை செய்கிறாரே, சிவபெருமானுக்கு எத்தனை பணிகளை ஆற்றுகிறாரே அப்படின்னு இந்த இவர் இருக்காங்க இல்லையா அப்பூதியடிகள்,
ரொம்பவும் ஆச்சரியப்பட்டு அவரை பற்றி கேள்விப்பட்டு தான் செய்கிற எல்லா திருப்பணிகளுக்கும் அவருடைய பெயரையே வச்சார். ஒரு நல்ல ஆசாமி இவ்வளவு நல்லது பண்ற, அவர் பேர்ல இந்த காரியத்தை நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற காரணத்தினால திருநாவுக்கரசன் பேர் வச்சார். இந்த காலத்துல நம்ம ஒரு நல்லது பண்றோம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் ஒரு போட்டோ எடுத்து ஒரு டெக்ஸ்ட் போட்டு வாட்ஸ்அப் ஃபேஸ்புக் எல்லாத்திலையும் நம்ம போட முடியும். கொஞ்ச நேரத்தில் போடும், எல்லாருக்கும் போடும். ஆனா அந்த காலத்துல ஒண்ணுமே கிடையாது. அப்போதைய காலத்துல என்ன வாட்ஸ்அப் இருந்தது, ஃபேஸ்புக்கா இருந்தது. ஆனா அவருக்கு தகவல் கிடைச்சது. எந்தோ ஒரு இடத்துல திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் ஒருத்தர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தன் காலம் முழுக்க சிவப்பணிகளை செய்து கொண்டிருக்கிறார், சிவனுக்கு தொண்டாற்றி கொண்டிருக்கிறார். அதனால் நாம் செய்கிற அறப்பணிகளுக்கு அவரை முதன்மைப்படுத்த வேண்டும், அவர் பேர்ல ஆரம்பிக்கிறோம்னு ஆரம்பிச்சு. திருநாவுக்கரசர் நேரில் பார்த்தது கூட கிடையாது, அப்போதைய பார்த்ததே கிடையாது. அந்த திருநாவுக்கரசர் தான் ஒரு நாளைக்கு இந்த பக்கமா வந்தார், திருவேறு பக்கமா வந்தார். திருப்பழம் கோவிலுக்கு போய் எங்க சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு, சுவாமி பக்கத்தில் திங்களூர்னு ஒரு தலம் இருக்கு, அங்க இருக்கிற சிவபெருமான் விசேஷமானவர், அவரையும் தாங்கள் தரிசிக்கணும்னு அவருடன் வந்த சிவனடியார்கள் சொல்கிற போது, அப்படியா சரி நாம் திங்களூர் செல்லலாம் அப்படின்னு திருநாவுக்கரசர் திங்களூருக்கு வருகிறார். ஊருக்குள்ள காலடி வச்சு நடந்த உடனே திங்களூரில் நடக்கின்ற போது ஆங்காங்கே பார்க்கிறார் எல்லாம் திருநாவுக்கரசர் போர் பந்தல், திருநாவுக்கரசர் தண்ணி பந்தல்லாம் பார்க்கிறார். நம்ம பேர்ல இருக்கே, ஒருவேளை நம்ம பேர்ல யாரும் தூர்ல இருக்காங்க பாருங்க. திருநாவுக்கரசருங்கிற பேர்ல ஒரு பெரிய தனவந்தர் இருக்கார் பலருக்கு, அவர் நிறைய அறப்பணிகளை செய்கிறார் பலருக்கு அப்படின்னு நினைச்சு ஒவ்வொன்றாக ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டு வருகிறார். கடைசியில திருநாவுக்கரசர் மோர் பந்தல் அங்க வந்து நிற்கிற திருநாவுக்கரசர், அவரால் ஆர்வத்தை கட்டுப்படுத்த முடியல. யார் இந்த திருநாவுக்கரசர்? இந்த ஊர்ல இருக்கிற திருநாவுக்கரசரை நம்ம பார்த்தே ஆகணும் அப்படின்னு அவருடைய மனசுக்குள்ள ஒரு ஆசை. அவர் என்ன பண்ணார், இந்த மோர் பந்தல்ல இருக்கக்கூடிய ஒரு அன்பரை பார்த்துட்டு, ஏனப்பா இங்க இருக்கிற எல்லாமே திருநாவுக்கரசர் கேட்பா, யார் அந்த திருநாவுக்கரசர் அப்படின்னு திருநாவுக்கரசரே கேட்ட உடனே அந்த அன்பர் சொல்றாரு, ஐயா எனக்கு அதெல்லாம் தெரியாது, அதோ நிற்கிறார் பார்த்தீர்களா, அவர் தான் நீங்கள் முதலாளி, யார் அப்போதைய அவர் நிற்கிறார் கோவில் வாசல்ல, யாரோ சிவன் நடிகார்களுக்கு தொண்டு செய்து கொண்டிருக்கிறார், அவர் தான் எங்க முதலாளி, அவர்கிட்ட கேளுங்க அவர் சொல்லுவார் அப்படிங்கிறார். உடனே திருநாவுக்கரசர் இருக்கிறது போய் அப்போதையடிகள்கிட்ட போயிட்டு நிற்கிற அப்போதையடிகள் திருநாவுக்கரசர் பார்க்கிறார். வயசாக திருநாவுக்கரசர் காப்பார். ஒரு வயசான சிவனடியாரை பார்த்த உடனே அவரை வணங்கி அவருக்கு நமஸ்காரம் பண்ணார். யார் அப்போதையடிகள் வந்துட்டு, ஐயா தாங்கள் வர வேண்டும், எங்க ஊருக்கு வந்திருக்கீங்க, நீங்க சாப்பிடணும், ஓய்வெடுக்கணும் அப்படின்னு சொல்றேன். அதெல்லாம் எங்கிட்டப்பா, நீ எல்லாமே திருநாவுக்கரசர் போட்டு வச்சிருக்கியே, நீதான் இந்த அறப்பணிகள் எல்லாம் இங்க செஞ்சுட்டு இருக்கேன்னு சொன்னாங்க, யாரும் திருநாவுக்கரசர் உன் பேரா அப்படின்னு. என் பேர் இல்லை சார். உங்க வீட்டுல இருக்கிறவங்க யார் பேரையா நீ வச்சிருக்கியா? என் வீட்டுல இருக்கிறவங்க பேர் ஒன்று அப்படின்னா யாருப்பா திருநாவுக்கரசர் அப்படின்னு திருநாவுக்கரசர் கேட்க. அப்ப அவர் சொல்றாராம், அப்போதைய சொல்றாராம், என்னையா எத்தனை பழுத்த ஒரு சிவனடியார் போல் காணப்படுகிறீர்கள், திருநாவுக்கரசர் பெயரை தாங்கள் கேள்விப்பட்டதில்லையா அப்படின்னு. இந்த திருநாவுக்கரசர் பத்தி உங்களுக்கு தெரியாது, எத்தனை அறப்பணிகளை செய்கிறார், எத்தனை கோவில்களுக்கு உழவார பணிகள் செய்கிறார், எத்தனை சிவனடியார்கள் அவருடன் சென்று கொண்டிருக்கிறார்கள், நீங்களே கேட்கிறீங்களேன்னு ஒரு வார்த்தை கேட்கிறார். சரிப்பா, தன்னை யாரும் வெளிக்காட்டுக்காக பேசுற திருநாவுக்கரசர், சரிப்பா பரவாயில்ல, நீ வைக்கலாம், அந்த திருநாவுக்கரசர் பேரை நீ வைக்கலாம், ஆனா இது உன்னோட ஊரு, உன்னோட சொத்து, நீ உன்னோட குடும்பத்துல யார் பேரையாவது வைக்கலாமே, எதுக்குப்பா யாரோ ஒரு கிழமை திருநாவுக்கரசர் பேரு நீ வைக்கிறேன்னு சொன்ன உடனே அப்போதையடிகளுக்கு கோபம் வருகிறது. கோபம் வந்து பார்க்கிறாராம் திருநாவுக்கரசரை, ஐயா தாங்கள் வயதானவர் என்று பார்க்கிறேன், தாங்கள் இந்நேரம் ஒரு இளைய வயது கொண்டவர் என்றால் இதே இடத்திலேயே உங்களை நான் அடித்திருப்பேன். திருநாவுக்கரசர் செய்கிற திருப்பணிகளை தாங்கள் கேள்வி பேசுகிறீர்களா? அவரை யாரோ ஒரு வயதானவர் என்று சொல்கிறீரா? அவரை போல ஒருவர் வாழ முடியுமா இந்த காலத்திலே? இத்தனை ஆலயங்களுக்கு திருப்பணி செய்ய முடியுமா என்று அப்போதையடிகள் கேட்கிற போது திருநாவுக்கரசரோட கண்களில் ஜலம் கசிகிறது. அப்போதுதான் சொல்கிறாராம் அப்போதையடிகளை பார்த்து, ஐயா தாங்கள் வைத்திருக்கிற அந்த பெயருக்கு சொந்தக்காரன் நான் தான் திருநாவுக்கரசர்.
அப்படின்னு கையெடுத்து கும்பிடுகிறாராம். அப்பூதியடிகள் அவரை கட்டி கொண்டு தகர்கிறார். ஐயா, தங்களை பார்க்க வேண்டும் என்று நான் எத்தனையோ நாட்கள் தவம் இருந்திருக்கிறேன். இன்றைக்கு இறைவன் அந்த பேற்றை எனக்கு கொடுத்திருக்கிறான் அப்படின்னு அவருடைய கால்களை கழுவி அவருக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அனைத்தையும் செய்கிறார். ஒரு பக்தி அப்படின்னா எந்த அளவுக்கு உருகி செய்தார்கள் அப்படிங்கிறது அந்த காலம். இன்னைக்கு என்ன பண்றோம், நம்ம ஒரு முழம் பூ வாங்கி ஒரு மாலையை கொண்டு வந்து சாத்தி அந்த மாலையை போட்ட உடனே என்ன சொல்றோம், பக்கத்துல இருக்கிறவங்க பாத்தீங்களா இந்த ரோஸ் மாலை நான் கொடுத்தது. நம்ம சொல்றோம், ஒரு சாதாரணமான ஒரு சின்ன விஷயத்திற்கு நாம் விளம்பரம் தேடுகிறோம். ஒரு லைட்டு போடுறோமா, அந்த லைட்ல பேர் எழுதுவோம். 40 ரூபா டியூப் லைட்டு, அந்த டியூப் லைட்ல பேர் எழுதுவோம். சதாசிவன் கணக்கப்பட்டி, சதாசிவம் கோயம்புத்தூர் அப்படின்னு பேர் எழுதுவோம். அந்த பேரை கருப்பில் எழுதுறதுனால வர வெளிச்சமும் குறையும். ஆனா என்ன பண்றோம், நம்ம பேரை தேடுகிறோம், விளம்பரம் தேடுகிறோம். எந்த ஒரு காலத்திலும் நாம் செய்கிற ஒரு செயலுக்கு நாம் பெருமை தேடிக்கொள்ளவே கூடாது.